சொந்தமும் நமக்கென்ன தேவை? சொர்க்கமே நம்மை அழைக்கின்ற போது ஐயப்பன் ஒருவன் உறவென்று ஆரம்பின் உலகம் ஒன்றும் பெரிதே இல்லை. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. சொந்தமும் பந்தமும் நமக்கென்ன தேவை? சொர்க்கமே நம்மை அழைக்கின்ற போது ஐயப்பன் ஒருவன் உறவென்று ஆரம்பின் உலகம் ஒன்றும் பெரிதே இல்லை. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. அழைப்பது வழக்கம். மலையின் மீது பேட்டை துள்ளி ஆழ்ந்த பழக்கம். பாரி பயணத்தில் ஐயனை இணைத்து அழைப்பது வழக்கம். மலையின் மீது பேட்டை துள்ளி ஆழ்ந்த பழக்கம். சாமிமார்களும் ஒன்றாய் கூடி சரண கோஷம் போடும் நேரம் ஐயனே ஓடி வருவார். அவர் நம்முடன் நாடி மகிழ்வார். ஐயனே ஓடி வருவார். அவர் நம்முடன் நாடி மகிழ்வார். சொந்தமும் பந்தமும் நமக்கென்ன தேவை? சொர்க்கமே நம்மை அழைக்கின்ற போது ஐயப்பன் ஒருவன் உறவென்று ஆரம்பின் உலகம் ஒன்று பெரிதே இல்லை. சபரியை கண்டால் போதும் சக்தி ஒன்று உண்டு. சபரியை கண்டால் போதும் அங்கே சக்தி ஒன்று உண்டு. சந்தனமும் குங்குமம் அங்கு இன்பமாய் பொங்கும். காட்டில் வாழும் மிருகங்கள் யாவும் அவனது சொந்தம். சந்தனமும் குங்குமம் அங்கு இன்பமாய் பொங்கும். சாமி என்றொரு குரலை கேட்டு விலகும் விலகி ஓடிய போகும். சாமிமார்களின் நெஞ்சில் இன்பம் தேனாய் பொங்கும். சாமிமார்களின் நெஞ்சில் இன்பம் தேனாய் பொங்கும். சொந்தமும் பந்தமும் நமக்கென்ன தேவை? சொர்க்கமே நம்மை அழைக்கின்ற போது ஐயப்பன் ஒருவன் உறவென்று ஆனவின் உலகம் ஒன்று பெரிதே இல்லை. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. சபரியை கண்டால் போதும் அங்கு சக்தி ஒன்று உண்டு. ஓம் சாமியே சரணம்.